வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் பல செய்திகளோடு உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே எங்களை வியப்படைய செய்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தல்ல. இன்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் சற்று யோசிக்க வைக்கிறது என்பதை விட உலகத்தை சற்று பீதி கொள்ள செய்திருக்கிறது என்றுதான் நம்மால் கணிக்க முடிகின்றது. தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நாடகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்வலைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒருபுறம் வரி சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அதே சூழலில் ஒருபுறம் நாட்டின் அதிபர்களை கைது செய்யக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதும், இன்னொரு புறம் பிற நாடுகளின் மீது தன்னுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை மெய்ப்பிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயங்களும் பரபரப்பு செய்திகளாக உலக அரசியலை பயம் காட்டிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு ஒரு உச்சகட்ட ஒரு பீதியை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நாம் கணிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த காணொளியில் அது சார்ந்த சில விடயங்களை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் தான் நமக்கு தலைப்புச் செய்தி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் கூட இந்த வலையொலியில் ட்ரம்ப் அவர்களுடைய சில நகர்வுகளை மையப்படுத்தியெல்லாம் காணொளிகள் வெளியிட்டிருக்கிறேன். தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, இந்த அறிவிப்பை குறித்து நாம் அறிவதற்கு முன்பாக சில அரசியல் சார்ந்த சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஈரானில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உள்நாட்டு போர், இந்த உள்நாட்டு போரில் பலர் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை மையப்படுத்தி அது சார்ந்த தகவலை நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். தற்பொழுது பலருக்கு அங்கு தூக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அரசை எதிர்த்து யார் யார் களத்தில் நிற்கிறார்கள் என்பதை புள்ளி விவரமாக எடுக்கப்பட்டு அவர்கள் அளிக்கப்படக்கூடிய ஒரு களங்களை அரசு சார்ந்த இயந்திரம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பது அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. ஒவ்வொரு இடங்களிலும் மரண ஓலங்கள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்கின்றார்கள். தெஹ்ரானில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 31 மாநிலங்களை அது ஆக்கிரமித்து இருக்கிறது என்பதும் பல அதன் நகரங்களில் இந்த போராட்டம் வீரியம் அடைந்திருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன. ஈரானின் ஆட்சிபிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டத்தை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் அவர்களுடைய பயணங்கள் அமைந்திருக்கிறது என்பதை விட அவர்களுடைய கோப பார்வைகள் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது அமெரிக்கா கொடுத்த ஒரு கோரிக்கையை ஈரான் ஏற்றிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதையும் ட்ரம்ப் அவர்கள் தான் அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு 837 பேருக்கு மரண தண்டனை என்று அறிவித்து மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை ஈரான் எடுக்கிறது. அப்படி எடுக்கின்ற பொழுது அமெரிக்காவிலிருந்து ஈரானுக்கு ஒரு செய்தி கொண்டு செல்லப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு அதனால் கைது செய்யப்பட்ட 837 பேர் மேல் நீங்கள் மரண தண்டனை விதித்திருப்பதாகவும் அவர்களை நீங்கள் கொல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும் செய்தி வருகிறது. அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை அல்லது ஒரு கோரிக்கையை அமெரிக்கா வைத்தது. இந்த கோரிக்கையை ஈரான் ஏற்குமா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அதற்கான ஒரு தெளிவான பதில் அப்பொழுது கிடைக்காமல் இருந்தன. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். 837 பேரை விடுவித்து ஈரான் அமெரிக்காவுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியை சொல்வதற்குத்தான் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய செய்தி பீதியை கிளப்புகிறது என்றெல்லாம் இந்த காணொலியில் பேச ஆரம்பிக்கும் பொழுது நீ குறிப்பிட்டாயா என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பும். ஆனால் இது கதையல்ல. இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது, அதுதான் நமக்கான களமாக இருக்கின்றது. ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியாளர்களை சந்தித்து பேசக்கூடிய களத்தை எடுக்கிறார். அப்படி பேசக்கூடிய களத்தை எடுக்கின்ற பொழுது ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். அந்த செய்தி என்னவென்றால், ஈரானை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறது. ஈரானின் ஒவ்வொரு செய்கைகளையும் அமெரிக்கா இலகுவாக கவனிக்கவில்லை, கழுகு பார்வை கொண்டு கவனித்து கொண்டு இருக்கிறது.
எனவே அங்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலோ மக்கள் சார்ந்த விடயங்கள் பாதிப்புக்கு உள்ளானாலோ அமெரிக்கா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அமெரிக்கா உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அறிவித்திருக்கிறார். இது ட்ரம்ப் அவர்கள் முன்பில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு விடயம்தானே என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரலாம். அதன் பின்புதான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். அதுதான் சற்று பீதியை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் நிஜம். அமெரிக்காவில் இருந்து ஒரு பெரும் படை ஈரானை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த படை மெதுவாக நகர்ந்து ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியை ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எதற்காக ஒரு பெரும் படை ஈரானை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது? அப்படி என்றால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய படையை அனுப்பியிருக்கிறாரா? வெனிசுலா நாட்டின் அதிபரை கைது செய்வதற்கும் 6 மாதத்திற்கு முன்பே அமெரிக்காவின் இராணுவம் வெனிசுலாவை சுற்றி வளைத்திருந்தது என்றும் திட்டமிடுதலின் அடிப்படையில் 6 மாத காத்திருப்புக்கு பின் வெனிசுலா அதிபரை மிக தெளிவாக தூக்கி கொண்டு வந்தார்கள் என்கின்ற செய்தியும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது ஈரானை நோக்கி ஒரு பெரும் படை நகர்த்தப்பட்டிருக்கிறது என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் ஒரு இலகுவாக கடந்து செல்லக்கூடிய விடயமா? இந்த கேள்விதான் இங்கு எழும்புகின்றன. ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார். ஆனால் இது போருக்கான நகர்த்தலா என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஈரானை உன்னிப்பாக கவனிப்போம், கவனித்து அதற்கான முடிவை எடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார். நாங்கள் நகர்த்தி இருக்கக்கூடிய பெரும்படை ஈரானை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இது போருக்கானதா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஈரானை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்போம். ஈரான் ஏதாவது பிழை செய்வதாக இருந்தால் தாக்குதல் நடத்தப்படும் என்பதைத்தான் ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார். அப்படி என்றால் அமெரிக்காவின் படை ஈரானை தாக்குவதற்கான களத்தோடு தயாராக நின்று கொண்டிருக்கிறதா? அப்படி ஈரான் தாக்கப்பட்டால் அது உலக நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய போர் தொடக்கத்தின் உச்சமாக அது மாறிவிடுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஈரானை பொறுத்தமட்டில் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் தன் நாட்டுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்களை ஒடுக்குகிறோம் என்கின்ற போர்வையில் பொதுமக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனாலும் போராட்டம் ஓய்வு பெறவில்லை என்றும் மக்கள் கொடுமைகளை எதிர்த்து போராட்ட களத்தில் வீரியத்தோடு நிற்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் தான் இதுவரை வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி எதனை நோக்கி நகர்கிறது? காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.